மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது. கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது? யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. சிபிஐ வைப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் எந்த வழக்கையும் முடிச்சதா சரித்திரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு அந்நியப்பட்டவர்கள் சிபிஐ. சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார், ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார், குற்றவாளியில இவங்க கண்டுபிடிக்கலாமா, சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லலை. இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். இனிமேலாவது இந்த உளவுத்துறை தலைவர்கள், முதலமைச்சருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறோம், எதிர்கட்சி தலைவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறோம். மோடி பல குற்றங்கள் செஞ்சவர் மோடி. அவர் அமெரிக்காவுக்கே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சொற்பொழிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார். நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நாம் அதில் சேர்க்க மாட்டோம், சேர மாட்டோம் என்று சொல்கிறார். ஆக அரசியல் பின்புலம் இருக்கிறது. முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வடசென்னை பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். மிக ஒரு சோகமான சூழ்நிலையில் நம் தமிழகமே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அவரின் வெற்றிடத்தை இவர்கள் வெட்டுப்பட்ட அவரது உடல் எந்த விதத்திலும் நிரப்ப முடியாது என்பதை தான் எனக்கு காண்பிக்கிறது. மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது. இந்த வடசென்னையில் இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது, அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது? யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. போலி சரக்கு, போலி சரண்டர். இன்று உண்மையான குற்றவாளிகள் பிடிபடவில்லை. மிகவும் பலம் வாய்ந்த குற்றவாளிகள், சிறையில் இருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதற்கு அரசு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடலா, தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும். சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார், ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார், குற்றவாளியில இவங்க கண்டுபிடிக்கலாமா, சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லலை. இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இல்ல, சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. ஏனென்றால் தனது கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் அதிமுகவை சார்ந்தவர், அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர், இன்று பாமகவை சார்ந்தவர் வெட்டி ஜிப்மரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆக அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சொற்பொழிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார். நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நாம் அதில் சேர்க்க மாட்டோம், சேர மாட்டோம் என்று சொல்கிறார். ஆக அரசியல் பின்புலம் இருக்கிறது. அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது வடசென்னை, முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வடசென்னை
பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும். முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து. கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம், இங்கே வந்து என்னன்னு கேட்க மாட்டோம். உடனே செயலில் இறங்கினாலும் நான் மற்றவங்க அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம். இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில், அரசியல் கொலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மன வருத்தத்தோடு நான் பேசுகிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் தேசிய கட்சியின் மாநில தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வன்முறையாளர்களால், சமூக விரோதியால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரவர்களும் தீர்ப்புகளை தாங்களே எடுத்துக்கொள்வது சரியல்ல. சட்டத்திற்கு, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டுதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது மிகவும் தவறான முறையில் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பு என்பது ஏதோ அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்டால் தான் கொடுப்போம், இவங்க கோர்ட் மூலமாக கேட்டால் தான் கிடைக்கும், அவங்க கேட்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அந்த உளவுத்துறைக்கு நல்லா தெரியணும். ஏன்னா தலைவர்கள் எப்படி மக்கள் முக்கியமோ அந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் மிக முக்கியம். அந்த தலைவர்கள் பாதுகாப்போடும் அவர்கள் இருந்தால்தான் ஒரு நாடு வழிநடத்தப்படும். அப்போ அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு காவல்துறையினுடைய கடமை. நாங்களே பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் எங்களுடைய அச்சுறுத்தல் என்ன என்பதை எங்களுக்கு கூட தெரியாது. எங்களுக்கு இருக்கிற எதிரான அச்சுறுத்தல் என்னன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் இதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் மக்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு உளவுத்துறை இயங்குகிறது. அப்போ அந்த உளவுத்துறை ஒவ்வொரு கட்சிக்காகவும் உளவுத்துறையில் ஐஏஎஸ் அப்பாயின்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அப்பாயின்ட் பண்ணுறீங்க. அந்த தலைவர்களுக்கு என்ன த்ரெட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதனால தான் இன்னைக்கு ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைவர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய மேன்மைக்காக, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்காக பாடுபட்டவர். ஒரு சமூகம் நல்லா படித்து முன்னேறணும், பட்டியலின குறிப்பாக பட்டியலின சமூகம் வளர வேண்டும், மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். அதற்காக அந்த துறை, அந்த இனத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வழக்கறிஞர்களாக வர வேண்டும். இந்த மக்களுக்காக அவர்கள் எல்லாம் சட்ட ரீதியாக போராட வேண்டும், சட்ட ரீதியாகத்தான் எதையும் அணுக வேண்டும் என்ற கொள்கையை அவர் கொண்டிருந்த காரணத்தால் வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இதை தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேலாவது இந்த உளவுத்துறை தலைவர்கள், முதலமைச்சருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறோம், எதிர்கட்சி தலைவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறோம். மோடி பல குற்றங்கள் செஞ்சவர் மோடி, அவர் அமெரிக்காவுக்கே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறோமா? நீதிமன்றமே இப்போ எல்லாமே பாதுகாப்பு கொடுக்குதில்லை. அதுபோல ஒவ்வொரு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஆம் ஆத்மி கட்சியும் தேசிய கட்சி தான். ஆக எல்லாரையும் இது ஒரே கண்ணாக பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லா கட்சி, தேசிய கட்சி என்பது அல்ல, எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் திரட்டு இருக்கோ அதை இனிமேலாவது, ஏன்னா நம்ம போலீஸ்க்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போ ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பெருசாக பேசுறது, அதை பெருசாக போய் கண்டிக்கிறது, அதை அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. அதனால
இப்போ ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தலைவர்களுக்கு ஆபத்து என்பது இவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு காவல்துறையும் அரசும் அனைத்து தலைவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் நன்மை செய்ய வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில், இந்த வருத்தமான நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் திரு திருமாவளவன் அவர்களும் பலரும் உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால ஆம் ஆத்மி கட்சி சார்பிலும், ஏன்னா இப்போ உடனே முடிஞ்ச உடனே 8 பேரை பிடிச்சிட்டோம் 10 பேரை பிடிச்சிட்டோங்கிறது சாதனை இல்லை. அது எதற்காக அங்கிறது முக்கியமான விஷயம். உண்மையான குற்றவாளிகளை சும்மா மக்களுக்காக சொல்வதற்காக, மக்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் விசாரணைகளை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக கைதுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் நல்ல காலம் எடுத்துக்கிட்டு உடனடியாக தெரிவித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக எதுவுமே காவல்துறையோ அரசோ சொல்லணுங்கிறது இல்லை. உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி வரக்கூடாது என்று அரசும் காவல்துறையும் முடிவு செய்யுமேயானால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து மக்கள் மத்தியில் எடுத்து காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நிகழ்வை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். பல அமைப்பினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கூட சிபிஐ விசாரணை வேண்டும்னு இந்த இதுக்கு கேட்கிறாங்க. நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், சிபிஐ வைப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் எந்த வழக்கையும் முடிச்சதா சரித்திரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு அந்நியப்பட்டவர்கள் சிபிஐ. சிபிஐட்ட போய் எதுவும் கேட்க முடியாது, சிபிஐயை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த சிபிஐ மேல நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா இது மோடியினுடைய எடுபடிகளில் ஒன்று சிபிஐ. அதனால சரியான தீர்வு அதில் வராது. அது எதிர்க்கட்சிகளை பழிவாங்கக்கூடிய வகையில் தான் தொடர்ந்து இந்த சிபிஐ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இந்த சிபிஐ இங்கே கொண்டு வந்தால் இது மாநில அரசுக்கு எதிராக தான் இது செயல்பட நினைக்குமே தவிர இது இந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டாது. ஆகையால் இந்த சிபிஐ விசாரணை மீது தயவு செய்து யாரும் கேட்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிபிஐ விட சிபிசிஐடி விசாரிப்பதே தான் நலம். சிபிசிஐடி விசாரித்தால் அது இங்கே உள்ள பிரச்சனைகளை புரிந்த ஒன்று. நாம் சிபிஐடியை எதையும் நேரடியாக கேட்க முடியும், தமிழக அரசையும் நேரடியாக கேட்க முடியும். ஆகையினால் சிபிசிஐடி விசாரணையே அதை வலுப்படுத்த வேண்டும், அதை தமிழக அரசு தூரிதப்படுத்த வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொல்லியிருப்பது போல அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக, இதற்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். அதற்கு அது யாரும் மேலே உள்ளவங்க யாரும் சிபிஐக்கு யாரும் உத்தரவாதம்லாம் கிடையாது, கொடுக்கல. ஆகினால எங்களுடைய தமிழக ஆம் ஆத்மி கட்சிக்கு சிபிஐ மேல் நம்பிக்கை இல்லை. ஆகையினால் சிபிசிஐடியை தான் விசாரிக்க வேண்டும். இன்னும் அவர்கள் சரியாக விசாரிக்க வேண்டும். இந்த உண்மை குற்றவாளிகளில் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சிபிஐடிக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வைக்கிறேன்.